விஜய் அவர்கள் நேற்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அலுவலகத்தில் சென்ற பிறகு இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ அவர் கொடுத்த புகாரின் பெயர் விஜய் கொடுத்த புகாரின் பெயரில் பொன்ராஜ் அவர்கள் புதுக்கு விசாரணை செய்யப்படுவார், கைது செய்யப்படுவார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அப்துல் கலாம் அவர்களிடம் ஜனாதிபதி இருந்தபோது அவர் செயலாளராக இருந்தார். அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு திருவாளர், உளறுவாயன். அவர் கைது செய்யப்பட வேண்டிய கஷ்டத்தில், நிர்பந்தத்தில் அவருடைய ஒரு உளறுவாய்த்தான் அவரை கஷ்டப்பட வைத்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜால்ரா அடிச்சு பஜனை பண்ணி அவர் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் வாக்காளர்கள் விஜய்க்கு அதிகமாக ஓட்டு போடுவார்கள். அவருக்கு அனுதாபம் வராது. ஓரிரு நாள் சிறையில் வைத்தால் தான் அப்துல் கலாமுடைய ஆத்மா சாந்தி அடைமை. தொலைக்காட்சியில் என்ன பேசலாமாமா? வாய் இருக்குதுன்னு ஒரு மரியாதை வேண்டாமா? அவருக்கு தங்க கிடையாதா? அவருக்கு அக்கா கிடையாது? அவருக்கு அம்மா கிடையாது? அவருக்கு சித்தி கிடையாது? அவருக்கு அத்தை கிடையாதா? விபச்சாரின்னு சொல்ல முடியுமாமா யாராவது? நீ எப்படி பிறந்த நீ பொன்ராஜ் அவர்களே? யாராவது உங்களுக்கு சொல்லாங்களா? ஆக மொத்தம் அவர் செய்தது நாவடக்கம் தேவை. மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவருக்கு துடிப்பு இருந்தது பாருங்க. அதுக்கு இன்னைக்கு முடிச்சிருவாங்க பார்த்துட்டு. தாவேகாவோட பெண் நிர்வாகிகளை சொல்லும் போது விஜயை போயிட்டு டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவரோட ப்ரொஃபைல் வைஸ் அவருக்கு எப்படி இருக்கும்? ப்ளஸ் பாயிண்ட் தான். இட் வில் ஆட் மோர் பிரஸ்டீஜ் டு மிஸ்டர் விஜய் தான் நான் நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு பெரம்பூர் மற்ற இடங்கள்ல 5 இடத்தில் பேச இருக்கிறார். அதில் இதை பற்றி குறிப்பிடுவார், அழுத்தத்தை தருவார். விஜய் நச்சுறுத்தணும், தமிழ் வெற்றி கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேமுதிகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டார்ச்சில் நிற்காதீங்க, டிஎம்கேல நில்லு என்று வற்புறுத்தியதும் திருமாவளவன் பேசுவது கூட ஒருவேளை தேர்தல் முடிந்த பிறகு. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். அதாவது நேத்து ஃபுல்லா என்னன்னா விஜய் டைரக்டா போய் டிஜிபி கிட்ட புகார் கொடுத்தாங்க. ஒரு பெரிய இஷ்யூ, பெண்களை, அதுவும் தாவேகா பெண் நிர்வாகிகளை பொன்ராஜ் அவர்கள் பேசின அந்த விஷயம், அந்த விபச்சாரி அப்படிங்கிற வேர்டை கோட் பண்ணி பேசின விஷயம், அதுக்கப்புறம் அதுக்கு சாரி கேட்காம நான் சொன்னதுல தப்பில்லை அப்படின்னு அதை டிஃபெண்ட் பண்ண விஷயமாகட்டும். ஸோ இது பெரிய அளவில் இன்னைக்கு வரைக்குமே பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஸோ இது பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? விஜய் அவர்கள் நேற்று டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அலுவலகத்தில் சென்ற பிறகு இன்று மாலையோ அல்லது நாளை காலையோ அவர் கொடுத்த புகாரின் பெயர் விஜய் கொடுத்த புகாரின் பெயரில் பொன்ராஜ் அவர்கள் புதுக்கு விசாரணை செய்யப்படுவார், கைது செய்யப்படுவார். காரணம், பொன்ராஜ் அப்துல் கலாம் அவர்களிடம் ஜனாதிபதி இருந்தபோது அவர் செயலாளராக இருந்தார். அவரை எனக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு திருவாளர், உளறுவாயன். அவர் கைது செய்யப்பட வேண்டிய கஷ்டத்தில், நிர்பந்தத்தில் அவருடைய ஒரு உளறுவாய்த்தான் அவரை கஷ்டப்பட வைத்தது. ஒன்று. இரண்டாவது, அவர் தொலைக்காட்சிகள் எல்லாம் கடந்த 5-6 வருடங்களாகவே ஏதோ ஒரு புகழ்பட்டம் அப்துல் கலாமிடம் பணிபுரிந்ததனால் அவர் கிரையோஜெனிக் இன்ஜின், வார், ஈரான் வார், ஈராக் வார், தமிழ்நாடு பாராளுமன்றம் என்றெல்லாம் சொல்லி நரேந்திர மோடி அவர்களையும் விஜய் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் திட்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜால்ரா அடிச்சு பஜனை பண்ணி அவர் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் வாக்காளர்கள் விஜய்க்கு அதிகமாக ஓட்டு போடுவார்கள். அவருக்கு அனுதாபம் வராது. ஓரிரு நாள் சிறையில் வைத்தால் தான் அப்துல் கலாமுடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று அப்துல் கலாமுடன் பழகிய டாக்டர் ராஜன் அவர்களும் அப்துல் கலாமே சந்தோஷப்படுவார். காரணம், அவர் பதவியில் இருந்த பொழுதும் சரி, அவர் பதவியிலிருந்து விலகிய போதும் சரி, பொன்ராஜ் அவர்கள் தொலைக்காட்சியில் என்ன பேசலாமாமா? வாய் இருக்குதுன்னு ஒரு மரியாதை வேண்டாமா? அவருக்கு தங்க கிடையாதா? அவருக்கு அக்கா கிடையாதா? அவருக்கு அம்மா கிடையாது? அவருக்கு சித்தி கிடையாதா? அவருக்கு அத்தை கிடையாதா? ஒரு பெண்மணியை விபச்சாரி என்று சொல்லி தமிழ் வெற்றி கழகத்தை அவர் எவ்வளவு கேரளமா, தமிழ் வெற்றி கழகத்தை கூட விட்டுருங்க. ராஜா 2021 தேர்தல் கடைசியில எடப்பாடி பழனிசாமியுடைய அம்மாவை பற்றி தூர்வாசினார், அசிங்கமாக பேசினார். என்ன ஆச்சு பாருங்க. அந்த மாதிரியான நிலைமையில் தேர்தல் களத்தில் திமுகவினராக இருந்தாலும் சரி, திமுகவிற்கு ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, தமிழக பெண்மணிகள் ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. எனக்கு தெரியும், என்னுடைய மிக மிக ஆப்த நண்பர், என்னுடன் படித்தவர், நான் படித்தவன் சொல்ற, படிச்சான், என்னோட படிச்சான் அந்த பையன். அவருடைய மருமகளும் மகனும்
இன்று போதைப் பொருளுக்கு உள்ளாகி டைவர்ஸ் பண்ணிட்டாங்கம்மா. எவ்வளவு துக்கமான 2 குழந்தை இருக்குமா அவங்களுக்கு. மருந்து போதைப் பொருளை நுழைத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அதையெல்லாம் தமிழ் வெற்றி கழகம் பேசினாலோ, எடப்பாடி பழனிசாமி பேசினாலோ, அல்லது மற்றவர்கள் பேசினாலோ, ஈவன் அண்ணாமலை பேசினா கூட அவர் மேல சொல்றது விபச்சாரின்னு சொல்ல முடியுமாமா யாராவது? நீ எப்படி பிறந்த நீ அன்பு ராஜா பெண் ராஜா அவர்களே, யாராவது உங்களுக்கு சொல்றாங்களா? ஆக மொத்தம் அவர் செய்தது நாவடக்கம் தேவை. மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவருக்கு துடிப்பு இருந்தது பாருங்க. அதுக்கு இன்னைக்கு முடிச்சிருவாங்க பார்த்துட்டு. பொன்ராஜ் அவர்கள் இன்று விசாரிக்கப்பட்டு நாளையோ மறுநாளோ கைது செய்யப்பட்டால் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், இப்பதான் அவருக்கு திமுக கட்டுப்பாடு கிடையாது. ஏன்னா இஸ் இண்டிபெண்டன்ட், இஸ் கமிங் அண்டர் எலெக்ஷன் கமிஷன். டைரக்டர் ஜெனரல் இல்லாத ஒரு போலீஸை மு.க. ஸ்டாலின், டிஜிபி இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனை போலீஸ் ஆர்கனைசேஷன் வச்சது அவரே தப்பு. இப்ப டைரக்ட் எலெக்ஷன் கமிஷனும் மாடல் கோட் ஆஃப் அந்த கண்டக்ட் வந்துட்ட பிறகு போடாது. யூபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்ல இருக்குங்க. எது இருப்பினும் பொன்ராஜ் கைது செய்யப்பட்டால் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண் வாக்காளர்கள், பெண் ஒரு உரிமை கூடக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே கொந்தளித்திருக்கிறார்கள். இன்று அது ஒரு பெரிய சவாலாகிவிட்டது. நீங்க ஒன்னே பாருங்கம்மா, ஏடிஎம் டிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா எல்லா பெண்மணிகளுக்கும் குறைஞ்ச சீட் தான் தராங்க. 1400 சொச்சம் இந்த 40-30 வருஷத்துல ஏடிஎம்கே போட்டிருக்காங்க. 9000 ஏடிஎம்கே போட்டிருக்காங்க, டிஎம்கே போட்டிருக்காங்க. எல்லாம் சேர்த்து பெண்மணிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது இல்லை. அதனாலதான் விமன்ஸ் ரிசர்வேஷன் பில் வேணும்னு தாவேகா தலைவர் விஜயும் சரி, அனைத்து கட்சிகளும் சரி, எல்லாத்த விட சீமான் நிறைய பண்ணிட்டாரு பாருங்க. 50% கொடுத்துட்டாரு. அதை அந்த வழியிலே செய்ய வேண்டும். பெண்மனுக்கு எம்பவர்மெண்ட் வேண்டும் என்பதுதான் பலருடைய கருத்து. அப்படி பார்க்க போனீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இன் பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், நரேந்திர மோடி அவர்கள் 3 பெண்மணியை டிஜிபி நினைச்சிருக்காரு சென்ட்ரல் ஆர்கனைசேஷன், போலீஸ் ஆர்கனைசேஷன்ல. ஒரு இந்தியனுடைய ஜனாதிபதி ஒரு பெண், இப்படிதான் இருக்கணும். யூபிஏ சர்க்கார் பண்ணாங்க, சோனியா காந்தி பண்ணாங்க, யாரும் இல்லைங்கிற. அதே மாதிரி ஏன் தமிழகத்தில் அதிமுக, திமுக, பாமக, மக்கள் நீதி மையம் இவங்கெல்லாம் ஏன் லேடி கேண்டிடேட் போடக்கூடாது? அந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா 50% வந்துட்டுன்னு வச்சுங்க, 33% ரிசர்வேஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக திமுக, அதிமுக போன்றவர்களுக்கும் பொன்ராஜ் போன்றவர்களுக்கும் நாவடக்கம் தேவை, போடுவாங்க. இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களே நேரடியா போய் புகார் கொடுக்கறது இருக்குல்ல. அப்ப கட்சியினுடைய தலைவரே இதை முன் அவரே டைரக்டா போய் கொடுக்கும்போது அப்ப இம்பாக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குது. இப்ப ஏற்கனவே சங்கீதா அவர்களோட டிவோர்ஸ், அப்புறம் த்ரிஷா அவங்களோட வந்தாரு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டது. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆமா, பெண்கள் அதுவும் தாவேகாவோட பெண் நிர்வாகிகளை சொல்லும் போது விஜயே போயிட்டு டைரக்டா கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு அப்படிங்கிறது அவரோட ப்ரொஃபைல் வைஸ் அவருக்கு எப்படி இருக்கும்? ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்கும். இட் வில் ஆட் மோர் பிரஸ்டீஜ் டு மிஸ்டர் விஜய் தான் நான் நினைக்கிறேங்க. அவர் இன்னைக்கு பெரம்பூர் மற்ற இடங்கள்லாம் 5 இடத்தில் பேச இருக்கிறார். அதில் இதை பற்றி குறிப்பிடுவார், அழுத்தத்தை தருவார். தேர்தல் கமிஷனுக்கு சரி, ஏன்னா இப்ப சீஃப் மினிஸ்டர் லேம் டக்டர் சீஃப் மினிஸ்டர், அவர் வெறும் கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின், ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. தேர்தல் கமிஷனும் ஞானேஸ்வர் அவர்களும் சரி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இதை பற்றி நோட் பண்ணணும். இன்று கண்டிப்பாக விஜய் அவர்கள் பொதுக்கூட்டங்களில் இதை ஒரு முக்கிய பிந்து ஆக்குவார்கள். பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் நாம் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா திமுக கூட்டணி அப்படின்னு வரும்போது தேமுதிக இப்ப வந்த கட்சி, அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்க. ஆனா மக்கள் நீதி மையம் அதுக்கு முன்னாடியில இருந்தே திமுக கூட்டணியில பயணிக்குது. ஆனா அவங்களுக்கு சீட்டே கொடுக்க முன் வரல திமுக அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்கு. ஸோ அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஒர்க் அவுட் ஆகாது. தேமுதிக இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் காங்கிரஸோ அல்லது மற்ற கட்சிகளோ இன்க்ளூடிங் டிஎம்கே வேலை செய்ய மாட்டார்கள். இது களத்தில் தளத்தில் ஒரு மாபெரும் ஒரு ரிபல் கேண்டிடேட் போடுவாங்க, பார்த்துட்டே இருங்க. பாண்டிச்சேரியில இப்போ 7 பேர் காங்கிரஸ் ரிபல் பேட்டு போட்டுருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் காங்கிரஸும் பிடிக்காதவர்கள், தேமுதிகவை பிடிக்காதவர்கள். காரணம் சிபிஎம் ஓப்பனாவே சொல்றாங்களே. இன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றான், ராத்திரியும் சரி பகலும் சரி ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இல்லை என்றெல்லாம். அவங்க எல்லாம் ஒரு டிஸ்கிரிமினேட்டடா இருக்காங்க, ஒரு அவமானமா நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது
தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது என்பது பெரிய கேள்விக்குறி. போதைப் பொருளும் சாராயமும் இந்த கற்பழிக்கெல்லாம் தவிர எல்லாமே சொன்ன பொய் வாக்குறுதிகளை கொடுத்த உதயநிதி ஸ்டாலினும் சரி, மு.க. ஸ்டாலினும் சரி, இந்த இருவரும் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை காண இருக்கிறார்கள் என்பதுதான் விதிவிலக்காக இருக்கிறதுமா. கண்டிப்பாக இட் வில் அஃபெக்ட் தெம். பார்த்துட்டே இருக்கு. ஈவன் திருமா அவர்களுக்கு கூட சீட்டு அவர் உயர்த்தி கேட்டிருந்தும் கூட அவருக்கு ஒரு 8 சீட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப திருமா அவர்கள் திமுக கூட்டணியில ரொம்ப காலமா பயணிக்க கூடியவர். அப்ப அவங்களுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் எதுக்கு தேமுதிகவுக்கு தரப்படுதுங்கிற ஒரு கேள்வி எழும்பும்ல. அந்த டாப் ஆஃப் இட் இன்னொன்னு சொல்றேன் தமிழம்மா. ராஜ்யசபா ஏமா கொடுக்கணும்? என்னங்க தியாகம் பண்ணாங்க அவங்க? திமுக இல்ல தலைவர்களுக்கு ராஜ்யசபா கொடுக்காது சதீஷ்க்கு எதுக்குமா கொடுக்கணும்? கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன விஜய் விட பெரியவரா? விஜய் ஒரு நச்சுறுத்தனம். தமிழ் வெற்றி கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேமுதிகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டார்ச்சில் நிற்காதீங்க, டிஎம்கே நில்லு என்று வற்புறுத்தியதும் திருமாவளவன் பேசுவது கூட ஒருவேளை தேர்தல் முடிந்த பிறகு கண்டிப்பாக திருமாவளவன் காங்கிரஸ் எல்லாம் தமிழ் வெற்றி கழகத்திற்கு 2029 லோக்சபா தேர்தலில் ஒன்று இணைவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026க்கு பிறகு இப்பொழுது எப்படி அதிமுக கொந்தளித்து பிரிந்து போய் ஒவ்வொருத்தரும் டிஎம்கே சேர்ந்திருக்காங்களோ அதே மாதிரியான நிலைமை திமுகவிற்கு வரும். பாதி பேர் டிஎம்கே தமிழ் வெற்றி கழகத்திற்கு 2029 கண்டிப்பாக செல்வார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய களம் மாறும். இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் டாஸ்க் ஃபார் எம்.கே. ஸ்டாலின். பொதுமக்கள் விரோதமா இருக்காமா? 85% ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுமா. அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டாமா? ஆனாலும் 2.0 வரும்னு சொல்றாங்களே. 0 தான் வரும். 0 வரும். 0 தமிழகத்தில் இருக்கக்கூடிய 63,000 விதவைகள் என்ன செய்ய போறாங்க? பெண் விதவைகள். பொன்ராஜ் வந்தாரா அது பேசுறதுக்கு? 2 பேர் தானே பேசுறாங்க திருப்பி. எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் அவங்க தானே பேசுறாங்க. அண்ணாமலை, நைனா நாகேந்திரன் போன்றவர்கள். காங்கிரஸ்காரங்க என்ன வாய் மூடி உட்கார்ந்துட்டு இருக்காங்கம்மா. திருமாவளவனுக்கு வாய் எங்க போச்சு? அவருக்கு வாய் கிழி பேசுறாரு. எங்க இருக்காரு அவர் இப்போ? ஆக மொத்தம் 2,24,000 கொலை 5 வருடத்தில் நடந்திருக்குன்னு கவர்னரே சட்டசபையில பேசுறதுக்கு ஒரு நோட் எடுத்துன்னு பாரு. அவரே ட்விட்டர்ல போறாரு. இன்னும் கூட இந்த ட்விட்டர்ல இருக்குது பாருங்க. அது நீங்க யாரோட எடுத்து பார்க்கலாம். அந்த அளவிற்கு ஒரு ஒரு வெறுப்பை உண்டாக்கி விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் மூலமாக.